பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு யாரை பற்றியும் நான் தப்பாலாம் பேச வரலைங்க. வசனம் என்ன சொல்லுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஊழியர்களை பற்றியும் போதகர்களை பற்றியும் நம்ம எப்பவுமே தப்பாக பேசக்கூடாது. ஆண்டவரே சில இடத்துல உன் சகோதரன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் தனியாக இருக்கும் போது அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட உன் தவறுகளை சொல்லி புரிய வை. அவன் கேட்காம போயிட்டான்னா சபைக்கு தெரியப்படுத்து அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இது வெளிப்படையாக யார்கிட்டும் சொல்லாத, அந்தகாரமாக இருக்கட்டும், முதல்ல தனிப்பட்ட முறையில் சொல்லி புரிய வை அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் செய்கிற தவறுகளை இன்னைக்கு ஓப்பன் பப்ளிக்கில் மீடியா மூலியமாக பேசுறது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். இதன் மூலியமா அவிசுவாசங்கள் உலகத்தில் பெருக ஆரம்பிக்கும். இதுல இதுல தப்பு, இது சரி அப்படின்னு நான் எதையும் சொல்ல வரல. இவங்க பண்றது தப்பு, இவங்க பண்றது சரி, அதெல்லாம் வேணாம். வசனம் என்ன சொல்லுது? நீ தப்பு பண்றனா டைரக்டா போய் அவங்ககிட்ட சொல்லு, அப்படி இல்லைன்னா சபைக்கு தெரியப்படுத்து. அவ்வளோதான். 2 விஷயத்தை மட்டும் பண்ணு. அந்த விபச்சாரி ஸ்ரீ கூட பாருங்க, கையும் களவுமா மாட்டிக்கினா மோசேவனுடைய சட்டத்தின்படி அவ கல் எறிஞ்சு தான் சாவணும். ஆனால் ஆண்டு அழகாக சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க நான் வரல, இதில் நீங்கள் யார் முதல் பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க முதல் கல்லை எறியுங்க அப்படி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே நடக்கிற அந்த கருன்னா அவர் தனிமையாக இருக்கும் போது நீ பண்ணுறது தப்பு, இனி பாவம் செய்யாத அப்படின்னு தனியாக இருக்கும் போது ஆண்டவர் அந்த பொண்ணுகிட்ட நாகரிகமாக சொல்லி கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவன் எதிரியாக மாறுறான். பிசாசு இப்படி ஆப்போசிட்டில் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறவர்களும் அவங்க நல்லவங்க தான் இருந்தாலும் பிசாசினால் வஞ்சிக்கப்படுறாங்க. ஒருத்தர் மூட்டிக்கிட்டு சண்டை போட்டு ஒற்றுமையாக இருக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு ஆடுகளுக்குள்ள ஓநாயை அனுப்புவது போல பிசாசு என்ன பண்ணுறான்னா ஊழியர்களுக்கு விரோதமாக ஊழியர்களை எழுப்பி அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வழி பண்ணி பிரிச்சுன்னு நினைக்கிறான். ஸோ நான் பேச வந்த கரு என்னன்னா, தயவு செய்து யாராவது தப்பு பண்ணாங்கன்னா டைரக்டாக போய் அவங்கக்கிட்டே சொல்லிடுங்க. மீடியா மூலிமா பேசாதீங்க. இது டோட்டல் கிறிஸ்துவத்தின் சமூகத்துக்கே, கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அவமானம். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் தப்பாக இருந்தால் என்ன மெசேஜில் திட்டுங்க, சரிதான் சொன்னீங்கன்னா ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.